பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணிதர்களே, இன்று நாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை கொண்டு எவ்வாறு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு சொல்லக்கூடிய ஒரு சேவ் பட்டன் இருக்கும். அது தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வமூட்டுகிறார்களோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, கஷ்டங்களை போக்குவாயாக, கடன்களை நீக்குவாயாக, அவர்களுக்கு நேரடி காட்டுவாயாக, வாழ்க்கையிலே பறக்கத்தும் செல்வத்தையும் தருவாயாக, இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தை எங்களையும் அவர்களை ஆக்குவாயாக. கணிதர்களே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்பதை பற்றி நபி சொன்னாங்க. சொர்க்கத்துடைய பொக்கிஷத்திலே ஒரு பொக்கிஷம் அப்படின்னாங்க. கன்சுமில் குனூசுல் ஜன்ன, சொர்க்கத்துடைய பொக்கிஷத்தில் ஒன்று. இது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ மிகப்பெரிய பொக்கிஷம் இது. இதன் அர்த்தம் என்ன சொன்னால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, எந்த நன்மை செய்வதற்கு சக்தியும் எந்த தீமையை விடுவதற்கும் சக்தியும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டுமல்லாமல் வேறு எதுவும் இல்லை. நன்மை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும், தீமையிலிருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லக்கூடியதான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவ்ல எந்த சக்தியும், வலா குவத்த எந்த திருப்புதலும் இல்லை அல்லாஹ்வை கொண்டு மட்டுமல்லாமல். அப்போது நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமையை விட்டு திரும்புவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்ம எதுவும் கிடைக்காது. அப்படிங்கிறத மிக சுருக்கிய வாழ்க்கையை வார்த்தையில் சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த கலிமா. இந்த கலிமாவை நம்ம எப்படி ஓதுனோம்னா நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு துவா செய்யுங்க. யா அல்லாஹ் பிஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கின்றேன். யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்கை கொண்டு பரக்கத்தை கொண்டு கேட்கின்றேன் அப்படின்னு நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்கை கொண்டும் அதனுடைய பரக்கத்தை கொண்டும் கேட்கின்றேன் அப்படின்னு ஒரு தடவை துவா செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறத 1000 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் எப்போவுமே நான் சொல்லியிருக்கின்றோம், எதோ ஓதினாலும் செலவாத்து முன்பின் 11 தடவை ஓதிக்கணும். 11 டைம்ஸ். முன்னாடி 11 தடவை, முடிஞ்ச பிறகு 11 தடவை. அப்போது 11 தடவை சலாத்து ஓதுறீங்க. இந்த துவா ஒரு தடவை ஓதிட்டு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா 1000 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அது 7 தடவை ஓதிட்டு, திரும்ப சலாத்து 11 தடவை ஓதிட்டிங்கன்னு சொன்னால், ஓதிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் 4 திசையிலையும் ஊதி விட்டணும். ஊதி விட்டு அதை தண்ணியில் ஊதி குடித்தா நோய் சம்மந்தப்படுறது குணமாகும். அல்லது அதை துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கணிதர்களே, நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நாம் அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை பெற வேண்டும்னு சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியானாக ஆகிவிட வேண்டும். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தாவே நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுவிடலாம். அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் என்னுடைய மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கு படைக்கவில்லை. நான் படைக்கப்பட்ட நோக்கமே வணங்குவதற்கு தான். அப்போ நம்ம அல்லாஹ்வை வணங்கி நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லா தரா போகின்றார். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுவரை நீங்கள் தொழுகலை நோம்பு நோக்கலன்னு சொன்னால் கவலையே பட வேணாம். இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அஸ்தஃபிருல்லாஹ் வாத்துவிலே, யா அல்லாஹ் என்னை பாத்தி மன்னிப்பாயாக, உன் பக்கம் திரும்புகிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய சொன்னால், நீங்கள் இது செஞ்சால் இதுக்கு முன்பு செஞ்சால் அத்தனை பாத்தி மன்னிச்சிடுவான். இன்று எப்போ சொன்னீங்களோ அப்போலேருந்து 5 நேரம் தொழுக ஆரம்பிச்சிருங்க. ஒரு சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் முடிஞ்சால் தொழுங்க. ரம்லானுடைய மாதத்தில் 30 நோம்பையும் விடாமல் நோட்டு வாருங்கள். ஜக்காத்து கடமையான ஜக்காத் செய்யுங்க. யாருக்கு வசதி இருக்கோ ஹஜ்ஜி செஞ்சுடுங்க. இதுதான் 5 கடமைகள். இந்த 5 கடமை குறை வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னும் நன்மையை நீங்கள் சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் சம்பாதிக்கணும். ஏன்னா மறுமையில் அல்லாஹ் தஆலா கடைசியாக சொர்க்கத்துடைய கடைசியில் ஒருத்தன் போகிறான்னு சொன்னால் அவருக்கு என்ன கொடுக்குறான்னு சொன்னால் இந்த உலகத்தை போல் 10 மடங்கு. அப்போது சொர்க்கத்தில் உயர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கட்டிராத, எந்த மனிதனுடைய இதயத்தை நினைக்காத அளவுக்கு நன்மையை வச்சுருக்குண்ணா சொர்க்கம். அவ்வளோ பெரிய சொர்க்கம், நினச்சிக்கூட பார்க்க முடியாத சொர்க்கத்தை
நமக்காக வைத்திருக்கின்றான், உங்களுக்காக வைத்திருக்கின்றான். அப்போ அடைஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால் அமல் செய்யணும். அத்துனியா தாரமல் ஒலாஹ தார ஜஸா, இந்த உலகம் அமல் செய்யக்கூடிய இடம், மறுமையில் அதுக்கான கூலி கொடுக்கப்படும். நம்ம செய்யணும் என்ன சொன்னால் காலை மாதிரி தஸ்பீஹத்தை ஒதுக்கிங்க. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வலா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் 100 தடவை. இது ஓய்ட்டு வந்தாவே அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அன்று 2000 ரஹமத் இறங்கும் உங்களுக்கு. ஏன்னா ஸலவாத் 200 தடவை ஓய்ட்டிங்க இல்லையா, 10 மடங்கு. அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியம் காலை மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நம்முடைய ஹசனாவில் சேர்க்கப்படுகிறது. குரானை உங்களுக்கு காலையில் அரை மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் காலையில், சாயந்தரம் 1/4 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குரான் எப்படி ஓதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 92 59 49க்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா அதில் சேர்த்து விடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உற்றார் உள்ள சேர்ந்து வாழுங்க. இது நன்மையான விஷயங்கள். தீமையான விஷயம் என்ன? அதாவது விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாட்டம் ஆடுறது, வட்டி வாங்கிறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, சூனியம் செய்கிறது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது, மற்றவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது, திருடுறது, இவையெல்லாம் பாவங்கள். இதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது நன்மையே செய்கிறீங்க, தீமையை விட்டு தவிர்த்து கொள்றீங்க. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதாவது நபி சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும். அப்போ நீங்கள் நன்மையை செய்யணும், தீமையை விட்டு தவிர்த்திருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மையை செய்ய ஏவணும், தீமையை தடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழின்னு சொன்னால், இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, இதில் நம்ம நன்மை தீமை விஷயம் சொல்லியிருக்கோம். இது 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டாவே நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து அந்த குழுவில் ஆகிவிடுவீங்க. ஆகவே இந்த பணியை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற விரும்பக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ் தாஜ் தொழுகிறீங்க, நபி ஸல்லல்லாஹு கனவுல பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் இறைநேசம் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க, இந்த மாதிரி 1000 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம விசேஷமான திக்ர், ரகசிய திக்ர் கற்றுக் கொடுக்குறோம். அதை நீங்கள் கற்றுக்கிற விரும்பினீங்கன்னு சொன்னால் என்னுடைய நம்பர் 9976841855 99 768 41 855. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா குரூப்பில் இணைச்சு உங்களுக்கு அந்த திக்கர் கற்று தர்றேன். எல்லாம் அல்லாஹ் தஆலா இமயமலையில் வெற்றி பெற்ற கொடுத்து என்னையும் ஆக்குனாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.